வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான இறால் போட்ட வெண்டைக்காய் குழம்புன்னு சொல்லலாம், வெண்டைக்காய் போட்ட இறால் குழம்புன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த குழம்பு கண்டிப்பாக சுவையாக இருக்கும். எல்லோரும் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பீச்சில் இருக்கும்பொழுது எனது பாட்டியை இந்த குழம்பு வச்சு தர சொல்லுவேன். நைட்டே எடுத்துகிட்டு போனோன்னா அடுத்த நாள் இரவு முழுக்க குளிர்சாதன பெட்டியில் வைக்காமலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பீச்சியில் தங்கி வெளியில் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க யார் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம். ஒரு நாள் வரைக்குமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெளியில் வச்சாலே நான் சூடாக சாப்பாடு மட்டும் வடித்து இந்த குழம்பை ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இறாலை நல்லா தூவி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். வெண்டைக்காய், தேவையான அளவு வெண்டைக்காய். இப்போ கடாயில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி கடுகுளுத்தம்பயிறு போடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் போடணும். பார்த்தீங்களா எப்படி நல்லா பொரிஞ்சு வருதுன்னு? இந்த மாதிரி வரணும்னா எண்ணெய் நல்லா முதல்ல சூடாகணும். சூடானதுக்கப்புறம் கடுகுளுத்தம்பயிரும் வெந்தயமும் வடவும் போடணும். எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இந்த இறால் குழம்பு, மீன் குழம்பு, காரக்குழம்பு எது பண்ணாலுமே வடவமும் வெந்தயமும் கண்டிப்பாக போடுவாங்க. அதெல்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வாசமாக இருக்கும். நீங்கள் தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும், மணமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வெந்து பொன்னிறமாக வந்துடும். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்தாச்சு. தக்காளி ஆட் பண்ண வேண்டியதுதான். தக்காளி சேர்த்து நல்லா கலக்கி விட வேண்டியதுதான். தக்காளி கூடவே இப்போது வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலக்கி விட வேண்டியதுதான். ஆனால் நல்லா தூக்கி விட்டு பக்கத்தில் இருந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம தூள் போட்டு பிசைஞ்சு வச்சிருந்தாலே அந்த இறாலை எடுத்து இதோட சேர்த்து நன்கு கலக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், இந்த க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா பெருஞ்சீரகத்தூள், அதை ஒன்றும் பாதிமாக நுணுக்கியிருக்காங்க. நுணுக்கின பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்சீரகத்தூள், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். காயும் பிரானும் நல்லா வெந்து வரதுக்காக இப்போ தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். மூடியாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் கழித்து திறந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ப்ரானு வெண்டைக்காலாம் தனித்தனியாக தெரியுதா? நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தூள் போட வேண்டியதான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஆட்கள் பலம் அதிகன்றதால நாங்கள் தூள் குழம்பு எப்போவுமே கூடுதலாக தான் வைப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு தூள் சேர்த்தாச்சு. அடுத்து குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா பரட்டி விட்டுக்கணுங்க. பார்க்கும் போதே தெரியுதுங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக தான் புளி தண்ணி ஊற்றணும். ஏன் புளி தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றணும்னா அப்போ தான் காயெலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றிக்கினீங்கன்னா காயினோட சாஃப்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் சவுக்குன்னு ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக ஊற்றுறது தான் நல்லது. நாங்கள் தாளிக்கும் போதே பூண்டு போட மறந்துட்டோம் கைஸ். நீங்கள் வடவும் இதெல்லாம் தாளிக்கும் பொழுதே நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க. நாங்கள் லாஸ்ட்டாக தட்டி மேலே போட்டாச்சு. அதனால் ஒன்றும் இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு குழம்பு. இப்போ பூண்டை தட்டி போட்டு மூடி போட்டு வேக விட வேண்டியது தான். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் எடுத்துகிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிப்பேன்.
ஒன்றே தோசை ஊற்றிப்போம், இதை இட்லி ஊற்றிப்போம், எதுவுமே இல்லைன்னா சாப்பாடு வடித்தாச்சும் அதுக்கு மேலே இந்த குழம்பு ஊற்றி காலைல ஒர்க்குக்கு கிளம்பிடுவோம் எல்லாருமே. என் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுவேன். இங்கே எல்லாேருக்கும் இது ஃபேவரெட்டு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.